கர்த்தருடைய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு மனுஷகுமாரனாக பூமியில் வெளிப்பட்ட போது ஜனங்கள் மத்தியில் போதகம் பண்ணி அவர்களுக்கு அநேகம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். என் வாயை உவமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறை பொருள்களை வெளிப்படுத்துவேன் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இயேசு ஜனங்களோடு பரலோக ராஜ்யத்தை குறித்தும் மனம் திரும்புதல், தாழ்மை, ஜெபம், அன்பு, இரக்கம், விடாமுயற்சி, விசுவாசம் இவைகளை குறித்து உவமைகளாக பேசினார். இன்று இயேசு கூறிய உவமைகளில் உலகத்தில் நாம் எவ்வாறு வாழுகிறோம் என்றும் அதன் மூலமாக மறுமையில் நாம் எப்படிப்பட்ட வாழ்வை சுதந்தரித்துக் கொள்ளுவோம் என்பதையும் குறித்து இயேசு கூறிய ஐஸ்வர்யவானும் லாசருவும் எனும் உவமையை குறித்து நாம் பார்க்கலாம். இயேசு தம்முடைய சீஷர்களிடத்தில் இம்மையையும் மறுமையையும் குறித்து ஓர் உவமையை அவர்களுக்கு கூறினார். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பூரணமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். இதே போன்று லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசலருகே கிடந்தான். தரித்திரனாய் இருந்த லாசரு ஐஸ்வர்யவானுடைய மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளால் தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. அதன் பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். இதே போன்று ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். ஐஸ்வர்யவான் பாதாளத்திலே வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது ஐஸ்வர்யவான், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். நான் இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடிருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவுமல்லாமல் இவ்விடத்தில் இருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்தில் இருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது ஐஸ்வர்யவான், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்திற்கு வராதபடி லாசரு போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் லாசருவை என் தகப்பன் வீட்டிற்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு ஐஸ்வர்யவான், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரில் இருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவிகொடாவிட்டால் மரித்தோரில் இருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்று இயேசு அவர்களுக்கு கூறினார். இயேசு கூறிய இந்த உவமையில் 2 மனிதர்களின் இவ்வுலக வாழ்க்கையையும் அவர்கள் மரித்த பின்பு பெற்றுக்கொண்ட வாழ்க்கையையும் நாம் காணலாம். அவர்களில் ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன்.
ஐஸ்வர்யம் உள்ளவன் உலகத்தில் இருக்கும் போது சுகமான வாழ்க்கை வாழ்ந்தான். அவன் தன் வாழ்க்கையில் மிகவும் ஆடம்பரம் நிறைந்தவனாக, இரத்தாம்பரமும் விலையுயர்ந்த வஸ்திரங்களையும் அணிந்தவனாக குறைவுகள் அற்ற வாழ்க்கை வாழ்ந்தான். இவன் தேவனை தேடாமலே வாழ்ந்து மரித்த ஒரு ஐஸ்வர்யவானாக காணப்படுகிறான். உலகத்தின் பார்வையில் ஐஸ்வர்யவானை ஆசீர்வதிக்கப்பட்டவன், குறைகள் இல்லாதபடிக்கு நிறைவான வாழ்க்கை வாழ்கிறான் என மனிதர்கள் நினைக்கலாம். மனுஷன் பார்க்கும் பார்வை வேறு, தேவனுடைய பார்வை வேறாக காணப்படுகிறது. ஏனென்றால் மனுஷர்கள் பார்க்கிற விதமாக தேவன் பார்ப்பதில்லை. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான். வெளியரங்கமான தோற்றத்தையும் வாழ்க்கையையும் வைத்து ஒருவனை நிதானிக்கிறான். ஆனால் தேவனோ இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். மற்ற மனிதனான லாசரு வியாதியிலும், ஏழ்மையிலும், தரித்திரத்திலும், பசியிலும், மிகவும் தாழ்ந்த நிலையில் உண்ண உணவு கூட இல்லாத ஏழையாக காணப்பட்டான். ஐஸ்வர்யவானுடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இந்த தரித்திரனுடைய பெயர் லாசரு என குறிப்பிடப்பட்டுள்ளது. லாசரு என்றால் தேவ உதவி என அர்த்தம் கொள்ளப்படுகிறது. ஐஸ்வர்யவானுக்கு தேவ உதவி தேவைப்படவில்லை. ஐஸ்வர்யவான் சம்பூரணமான ஓர் வாழ்க்கை வாழ்ந்தான். ஆனால் ஏழ்மையிலும், தரித்திரத்திலும், வியாதியிலும் காணப்பட்ட லாசரு, யார் என் ஏழ்மையை போக்குவார்? யார் எனக்கு உதவி செய்வார்கள்? யார் என் பசியை போக்குவார்கள்? யார் என் வியாதியின் வேதனையில் இருந்து சுகம் கொடுப்பார்கள் என மனிதர்களின் உதவியையும் தேவனுடைய தயவையும் எதிர்பார்த்திருக்கலாம். இந்த உவமையில் தரித்திரனான லாசரு ஏழையாக தான் தங்குவதற்கு இடம் இல்லாமல் ஐஸ்வர்யவானுடைய வாசலருகே உட்கார்ந்திருப்பதை நாம் காணலாம். லாசரு வியாதியுள்ளவனாக காணப்பட்டான். ஏனெனில் அவன் சரீரத்தில் பருக்கள் நிறைந்தவனாக இருந்தான் என்றும் அவனுடைய பருக்களை நாய்கள் நக்கியது என்றும் கூறப்பட்டுள்ளது. ஐஸ்வர்யவானுடைய வீட்டில் நடக்கும் விருந்துகளில் மீதமான உணவுகளை இந்த ஏழை சாப்பிடுகிறவனாகவும் அதற்கு ஆசைப்படுகிறவனாகவும் இருந்தான். இவன் வாழ்க்கையில் ஒன்றுமில்லாத, எந்த நம்பிக்கையும் இல்லாதவனாக வாழ்ந்து மரித்தான். இந்த இரண்டு மனிதர்களும் ஒருவர் ஐஸ்வர்யத்திலும் மற்றவர் தரித்திரத்திலும் வாழ்ந்தார்கள். அதன் பின்பு இரண்டு மனிதர்களும் ஒரே காலத்தில் மரித்தார்கள். உலகத்தில் வெவ்வேறு விதமான வாழ்க்கை வாழ்ந்த இந்த இரண்டு மனிதர்களும் மரித்த பின்பும் வெவ்வேறு இடங்களுக்கு சென்றார்கள். உலகத்தில் தரித்திரனாய் வாழ்ந்த லாசரு பரதீசில் ஆபிரகாமின் மடியிலே தேற்றப்பட்டான். ஆனால் உலகத்தில் ஐஸ்வர்யவானாக சம்பூரணமாய் வாழ்ந்தவன் பாதாளத்திலே அக்கினியின் நடுவிலே வேதனைப்பட்டான். பாதாளத்திலே வேதனைப்பட்ட ஐஸ்வர்யவான் தூரத்திலே ஆபிரகாமின் மடியிலே லாசருவை கண்டான். அப்பொழுது ஐஸ்வர்யவான் ஆபிரகாமோடு பேசுவதை நாம் காணலாம். ஐஸ்வர்யவான் ஆபிரகாமை நோக்கி, தகப்பனே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் நான் வேதனைப்படுகிறேன் என்று கூறினான். ஆனால் ஆபிரகாம் பரதீசில் இருந்து பாதாளத்திற்கு யாரும் வர முடியாது என கூறினார். இந்த உவமையில் இருந்து நாம் மரித்த பின்பு ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டுகொள்ள முடியும் என்றும், நம்முடைய அடையாளத்தை நாம் இழந்து போவதில்லை என்றும் நாம் காணலாம். பரதீசில் இருந்து பாதாளத்திற்கு யாரும் வர முடியாது என ஆபிரகாம் கூறியதும், அப்பொழுது ஐஸ்வர்யவானுக்கு தன் சகோதரர்களை குறித்ததான ஆத்மபாரம் உண்டானது.
தன் சகோதரர்களும் உலகத்தில் தேவனற்றவர்களாக சம்பூரணமான வாழ்க்கை வாழ்ந்து தன்னை போன்று அவர்களும் பாதாளத்தில் வேதனைப்படாதபடிக்கு மனம் திரும்ப வேண்டும் என நினைத்தான். அதனால் ஆபிரகாமிடம் தன் சகோதரர்கள் மனம் திரும்பும்படிக்கு லாசருவை அனுப்பும்படி கூறினான். அதற்கு ஆபிரகாம், மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாதவர்கள் மரித்தோரில் இருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று கூறினார். இந்த உவமையில் தரித்திரனான லாசரு தேவனை தேடியதாகவோ ஜெபம் பண்ணியதாகவோ குறிப்பிடப்படவில்லை. ஆனால் பரதீசில் ஆபிரகாமின் மடியில் ஒருவன் தேற்றப்பட வேண்டுமாக இருந்தால் அவன் தரித்திரனாகவும் வியாதியுள்ளவனாகவும் இருந்தால் போதும் என நாம் நினைத்துவிடக் கூடாது. மாறாக ஒருவன் விசுவாசத்தின் தந்தையான ஆபிரகாமின் மடியில் தேற்றப்படவும் பரதீசிக்கு செல்லவும் வேண்டுமானால் பின்வரும் காரியங்கள் அவனிடத்தில் காணப்பட வேண்டும். முதலாவது, பாவத்தில் இருந்து அவன் மனம் திரும்பியிருக்க வேண்டும். இரண்டாவது, இயேசுவை தன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசித்திருக்க வேண்டும். ஏழ்மையிலும் பரிசுத்தத்தை காத்திருக்க வேண்டும். அத்துடன் வியாதியிலும் கர்த்தரை மறுதலிக்காமல் அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். உதாரணமாக, இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட 2 கள்வர்களில் ஒருவன் இயேசுவை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்காக தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டான். அத்துடன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனையும் நினைந்தருளும் என்றான். அவன் தன் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து அறிக்கை செய்தான். அதனால் இயேசுவிடம் இருந்து, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்ற வார்த்தையை பெற்றுக்கொண்டான். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என வேதம் சொல்லுகிறது. இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யவானாக வாழ்ந்தவன் தரித்திரனாய் வாழ்ந்த லாசருவிடம் இரக்கம் காண்பிக்கவில்லை. எனவேதான் தேவனுடைய இரக்கத்தை அவன் பெற்றுக்கொள்ளவில்லை. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என கூறப்படுகிறது. சிறுமைப்பட்டவர்களுக்கு நாம் செய்யும் உதவி தனக்கே செய்ததாக இயேசு கூறுகிறார். வஸ்திரமில்லாதிருந்தவன், பசியாய் இருந்தவன், வியாதியாய் இருந்தவன் என இவர்களில் எவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். உலகத்தில் ஐஸ்வர்யவானாக இருந்த மனிதன் தன் உலக பொருளை கொண்டு மறுமைக்கானவற்றை தேடிக்கொள்ளவில்லை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. ஏனென்றால் இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிற சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களாகவும் உதாரண குணமுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என அப்போஸ்தலராகிய பவுல் கூறுகிறார். இயேசு கூறிய இந்த உவமை நாம் உலகத்தின் நன்மைகளுக்காக மாத்திரம் தேவனை தேடாமல் மறுமையில் தேவனுடைய ராஜ்யத்தில்
நாம் தேற்றப்படத்தக்கதாக ஏழைகளிடத்தில் இரக்கம் காண்பித்து தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என நமக்கு கற்றுத் தருகிறது. நாம் இவ்வுலகத்தின் நன்மைக்காக மாத்திரம் தேவனை தேடாமல் மறுமையில் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் தேற்றப்பட இப்பொழுதே நம்மை நாம் ஆராய்ந்து நம்மை ஆயத்தமாக்கலாம். நாம் தொடர்ந்தும் இயேசு கூறிய உவமைகள் எனும் தொடரில் இயேசு கூறிய உவமைகளையும் அதன் பின்னணியையும் அவர் வெளிப்படுத்திய மறைபொருளையும் அது நமக்கு எவைகளை கற்றுத் தருகிறது என்பதையும் தொடர்ந்து வரும் நாட்களில் நாம் பார்க்கலாம். மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.